சமீபத்துல JFW ஓட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதாவது ஜஸ்ட் ஃபார் உமன் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். அதுல நம்ம சிம்ரன் அவர்களுக்கு 30 இயர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அங்க நம்ம சிம்ரன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என் கூட நடிச்ச ஒரு ஃபீமேல் கோஸ்டாருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க நடிச்ச இந்த ஒரு படம் பார்த்தேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆனதுனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்றது கேட்ட அந்த பேர் தெரியாத கோஸ்டார் இவங்களுக்கு என்ன ரிப்ளை போட்டிருக்காங்க, ஆன்டி ரோல்லாம் பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே நம்ம சிம்ரன் பயங்கரமா கோவம் வந்திருக்கு. At least it's better than not doing an auntie role. Such an insensitive message actually I did not expect. அங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் இங்க எந்த அளவுக்கு அவங்க கோவப்பட்டு பேசினாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டாங்க அப்படின்றத அவங்க பேசுறதுலே தெரிஞ்சுச்சு. பட் இதெல்லாத்தையும் பார்த்த நம்ம மக்கள் ஒரு பக்கம் ஜோதிகாவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டி தீக்குறாங்க, இன்னொரு பக்கம் த்ரிஷாவை போட்டு அடிக்கிறாங்க, மூணாவதா லைலாவையும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த 3 கோஸ்டார்ல யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் யார் அந்த கோஸ்டார், என்ன அப்படி சொல்லிருக்காங்க, எதனால அவங்க கோவப்பட்டாங்க, அப்படி சிம்ரன் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிற ரோல் என்ன ரோலா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த கோஸ்டார் யாரு அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடியே இவங்க தான் அப்படின்னு பிளைண்டா அசியூம் பண்ணிட்டு ஒருத்தவங்களை போட்டு மட்டும் செய்யும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்துருச்சு. உடனே நீங்க நயன்தாரா நினைச்சிட போறீங்க, அவங்க எப்படியோ தப்பிச்சு இதுல இருந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப மாட்டிட்டு இருக்கிறது நம்ம ஜோதிகா. ஏன்னா ரீசெண்டா டப்பா கார்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாங்க ஹிந்தில. मुझे तो लगता है हमें हवन करा लेना चाहिए. तो ये है तुम्हारा नार्कोस थाने. அந்த வெப் சீரிஸோட பிரஸ் மீட் அப்போ சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியே மேல் டாமினேட்டிவ், ஆம்பளைங்களோட ஆதிக்கம் தான் அங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. Coming from South, we are a more male dominated industry. And the change has come in now, I think, even in Bollywood. இத பார்த்துட்டு நம்ம மக்கள் அது எப்படி நம்ம ஊர்லயே நடிச்சிட்டு நம்ம ஊரையே பத்தி அங்க போய் தப்பா பேசலாம் அப்படின்னு போட்டு திட்ட ஆரம்பிச்சது இந்த மேட்டரோட லிங்க் ஆகி ஜோதிகாவை வச்சு செய்யின்னு செய்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஒரு சிலதெல்லாம் நீங்களே பாக்குறீங்களா? It's better to do auntie roles and main auntie roles that I've done in Kanathil Muttamital also than playing dabba roles and doing nothing. சரி, இப்போ உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஸ்டார்ட் டு எண்ட் பார்த்துடலாமா? இப்போ சிம்ரன் என்ன சொல்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி என் கூட நடிச்ச ஒரு ஃபீமேல் கோஸ்டாருக்கு நான் மெசேஜ் பண்ணேன், நீங்க இந்த மாதிரி ஒரு ரோல் ஒன்னு பண்ணிருக்கீங்க, அதை பார்க்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு. ஃபீமேல் கோ ஆக்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு I just said that I was surprised to see you in that role அப்படி இந்த மெசேஜ் பண்ணேன். இத பார்த்த அந்த கோஸ்டார் என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஆன்டி ரோல்லாம் ப்ளே பண்றதுக்கு இந்த ரோல் எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் அவங்கள்ட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்கள பத்தி சொன்னது என்னோட ஒப்பீனியன். அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு பெட்டர் ஆன்சர் கொடுத்திருக்கலாம். ஆன்டி ரோல்லாம் பண்றதுக்கு பதிலா என் ரோல் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. That you know it's better to do auntie roles and main auntie roles, mother of 25 years. பட் என்ன கேட்டா ஆன்டி ரோல்ஸ், மெயின் ஆன்டி ரோல்ஸ், 25 வயசு பசங்களோட அம்மா, இந்த மாதிரியான ரோல்லாம் எவ்வளவோ பெட்டர். ஏன் கன்னத்தில் முத்தமிட்டால கூட அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில டப்பா ரோல்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு சும்மா இருக்கேன். ஆனா இதுல எந்த ரோல் ப்ளே பண்ணாலும் நம்ம எது பண்ணாலுமே கான்ஃபிடென்ட்டா அதை பண்ணா போதும். அதுக்காக ஆன்டி ரோல், அம்மா ரோல்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா ஈடுபாடு கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கதாபாத்திரம், அதை ஒரு பொண்ணா நான் விரும்பி பண்றேன். இதுக்கான பாராட்டுக்கள், அன்பு எல்லாமே என்னோட கணவர், என்னோட அப்பா, என்னோட சகோதரர்கள், என்னோட கோஸ்டார்ட்ட இருந்து கிடைக்குது. அவங்க எல்லாரும் அதை மதிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் நின்னுட்டு இருக்கேன். From my husband, from my father, from my brother, from my co-stars, they've always respected, given me best the life where I stand today. சோ ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றதை விட நம்ம எப்படி இருக்கோமோ அதை ரசிச்சு பண்ணா போதும். இதை எனக்கு இங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். ஏன்னா இதை கேட்கறப்ப எனக்கு ரொம்ப வலிச்சுது. இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளுக்கு நான் தகுதியானவளே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் பட்ட கஷ்டம், நான் மட்டுமே பட்ட கஷ்டம். அது ஆன்டி ரோல் ஆகட்டும், அம்மா ரோல் ஆகட்டும், இல்ல வாயை திறந்து சொல்ல கூட முடியாத ஒரு சில ரோலா கூட 2 போட்டுமே, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அது எல்லாமே என்னோட சாய்ஸ். அப்படி நான் எடுத்த சாய்ஸ் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. It really hurt me. I don't deserve this. I've earned it on my own. சரி, இதுல எங்க ஜோதிகா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றப்போ ஒரு சில டப்பா ரோல்ஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? டப்பா அப்படின்ற வார்த்தை. Mother of 25 years, you know that I've done in Kanathil Muttamital also, then playing dabba roles. அத ஜோதிகாவோட நம்ம மக்கள் லிங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க டப்பா கார்ட்டல் அப்படின்ற ஒரு படம் பண்ணாங்கல்ல, அதனால அவங்க பேரை டைரக்டா சொல்லாம டப்பான்னு அழுத்தி சொன்னதுனால ஜோதிகாவை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அங்க அவங்க சொன்ன கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் அம்மா ரோல் ப்ளே பண்ணிருக்கேன், ஆன்டி ரோல் ப்ளே பண்ணிருக்கேன், ஏன் ஒரு சில டப்பா ரோல் கூட ப்ளே பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் மீன் பண்ணாங்க. தவிர்த்து ஒரு சிலர்லாம் டப்பா ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லவே கிடையாது. இத ஒரு சில மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜோதிகாவை தான் சொல்றாங்கன்னு சொல்லி 100% கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. You know it's better to do auntie roles and main auntie roles, mother of 25 years. சரி, அது ஏன் ஜோதிகாவா இருக்க கூடாது? நீ எப்படி கான்ஃபிடென்ட்டா ஜோதிகா கிடையாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம சிம்ரன் சொன்ன மாதிரியே ஜோதிகாவும் அம்மா ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க. உடன்பிறப்புன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, சசிகுமாரோட, அந்த படத்துல. அதே மாதிரி பச்சை கிளி முத்துச்சரம்
அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு டிஃபரெண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஜோதிகாவே சிம்ரனை பத்தி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காங்க நீங்களே கேளுங்களேன். எனக்கு all time favorite is Simran. Who would you cast Chandramukhi? Simran. She's a dancer and she was originally also supposed to do the film. She was a perfect choice. ஏன் டைம்ல எனக்கு சிம்ரன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ ஆமா, பட் ஷீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். சிம்ரன் கூட நிக்கிறப்போ ஐ வில் ரியலி be scared to act because வாலி எல்லாம் பார்த்துட்டு I felt wow. இப்படி நிறைய இன்டர்வியூல இவங்களே சொல்லியிருப்பாங்க சிம்ரன் இஸ் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்ட்டு. எப்படி நம்ம தளபதி நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னு எல்லா படத்துலயும் ரெஃபரன்ஸ் வைக்கிறாரோ, இல்ல ஒரு சில இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்றாரோ, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ரஜினி படம் பார்த்துருக்கோம். சோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் போயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு மட்டும் இவங்க இல்லன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். பட் இவங்க இல்லன்னு சொல்றதை விட இன்னொருத்தங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். அப்ப த்ரிஷா தான் அப்படிலாம் சொன்னதா அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி இந்த படத்துல ஒரு ரோல் நடிச்சதை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரீசெண்டா அவங்க எந்த படமும் அந்த மாதிரி நடிக்கல. சோ ஜோதிகாவா இருக்கிறதுக்கு ஒரு 25% சான்ஸ் இருக்குன்னா இவங்களா இருக்கிறதுக்கு ஒரு 15% தான் சான்ஸ் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கு 60% யாரு? லைலாவியா சொல்ற? சி, அவங்க எவ்வளவு கைண்ட், எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்படி சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். பட் லாஸ்டா ஒரு சிலதெல்லாம் சொல்றேன். அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலேயே அது ஜோதிகாவா, த்ரிஷாவா, இல்ல லைலாவா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சர்தார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? நம்ம கார்த்தியோட படம். கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம லைலா மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த படம் மூலியமா தான் வந்தாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ரொம்ப டீடைலா போகாம சிம்பிளா சொல்றேன். இந்த குட்டி பையன் இருக்கான்ல, இந்த பையனோட அம்மா தான் நம்ம லைலா. இந்த படத்துல ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க. ஆனா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஆனது நம்ம சிம்ரன் தான். பட் சிம்ரன் அந்த டைம்ல வேற சில படங்கள்ல கமிட் ஆனதுனால இந்த ரோலை அவங்களால ப்ளே பண்ண முடியல. சோ லைலாவை கூப்பிட்டாங்க. அவங்க அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் சர்ரன் அப்படி கோட் படத்துக்கு வருவோம். இதுதான் அவங்க நடிச்ச அடுத்த படம். இந்த படத்தையும் மோஸ்டா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போவோமா? இப்போ நம்ம பையன் விஜய் இருக்காரு தெரியுமா? அவர் திரும்பி வீட்டுக்கு வர்றப்போ வயசான ஸ்னேகா மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா அம்மா ரோல்ல காமிக்கணும்ல, அதனால அப்படிதான் காமிச்சாகணும். ஆனா நம்ம லைலா இருக்காங்கல்ல, அவங்க அந்த சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற பாட்டுல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி செத்ததுக்கும் வர மாட்டாங்க, பிரசாந்த் செத்துட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமும் வர மாட்டாங்க, அந்த பாட்டுக்கு அப்புறம் அந்த படத்துல இருக்கவே மாட்டாங்க. ஸ்னேகா மட்டும் தான் வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. இதெல்லாம் ஒரு காரணம் நீங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். நெக்ஸ்ட் ரீசெண்டா சப்தம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுதான் இவங்க நடிச்ச 3வது படம். கோட்டுக்கு அடுத்தபடியா இந்த படத்துல லைலா அண்ட் சிம்ரன் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுல இவங்க ரோல் என்ன கேரக்டர் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்றத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்ரன் சொன்ன அந்த டயலாக கேளுங்க. Just recently நான் என்னோட ஃபீமேல் கோ-ஆக்டருக்கு மெசேஜ் பண்ணிட்டு I just said that I was surprised to see you in that role. 2 பேரும் சேர்ந்து நடிச்சா அவங்கள தான் சொன்னாங்கன்னு ஆயிடுமா? இதையும் எங்களால ஏத்துக்க முடியாது. சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்னே வச்சுப்போம். ஒருவேளை லைலாவை தான் மீன் பண்ணி சொல்றாங்க சிம்ரன் அப்படின்னா அவங்க நடிச்ச எந்த ரோல சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத சொல்லு. 16 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க நடிச்சது 3 படம் தான். அத நீயே சொல்லிட்ட. இந்த 3 படத்துலயுமே இவங்க சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி எந்த ரோல் பிளேயும் பண்ணலையே அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வதந்தி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த வெப் சீரிஸ்ல லைலா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. I don't want my daughter becoming gossip for everybody's entertainment. இந்த வெப் சீரிஸ 70 to 80% ஆஃப் மக்கள் பார்த்திருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களாலையும் யோசிக்க முடியும். சோ 2 நிமிஷம் கவனமா கேளுங்க. இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா லப்பர் பந்து படத்துல நடிச்சாங்க தெரியுமா? சஞ்சனா அவங்க, லைலா, நாசர்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இதுல நம்ம லைலாவோட பொண்ணா நடிச்சிருப்பாங்க நம்ம சஞ்சனா. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லயே இவங்க இறந்த மாதிரி காமிச்சிருவாங்க. இவங்க சாவுக்கான காரணம் யாரு அப்படின்றத விசாரிக்க வர்றவர் தான் எஸ்.ஜே. சூர்யா. பண்ணலன்னு வச்சுக்கோ. கிட்டத்தட்ட 7 எபிசோட் வரைக்கும் சஸ்பென்ஸ் வச்சு 8வது எபிசோட்ல தான் கண்டுபிடிப்பாங்க சஞ்சனாவோட சாவுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி. கிளைமேக்ஸ்ல பார்த்தா லைலா தான் கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம காமிப்பாங்க. ஆனா உண்மையா கொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா லைலாவை லவ் பண்ண ஒரு சின்ன பையன். கிட்டத்தட்ட லைலாக்கு ஒரு 45 வயசு இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். இந்த பையனுக்கு லைலா மேல ஒரு லவ். ஆனா லைலாக்கு இவன் மேல லவ் எல்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு தேவை அப்படின்றது இந்த பையன்ட்ட இருந்து கிடைக்குது. இதுக்கு மேல எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா அந்த பையன், உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேருக்கு வயசு வித்தியாசம் பரவாயில்ல, நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாருக்காக யோசிக்கணும்? நமக்கு சரி, நான் எல்லாம் சரிதானே. அதுக்கு லைலா என்ன சொல்றாங்க? இங்க பார், இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருந்தானா அடுத்த தடவை நமக்குள்ள இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, சரி சரி இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லாம உள்ளுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. Mad fellow.
இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த பொண்ணு இருக்கிறனால தான் என்கிட்ட வரவே மாட்டாங்க, முன்னாடி மாதிரி லவ் பண்ண மாட்டாங்க, விலகி போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அண்ணன் இந்த பொண்ணை கொன்னுருவான். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பையனுக்கும் லைலாவுக்கும் ஓவரா லவ் ஆகி லைலா பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. இதோட இந்த கதை போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கிளிப்ப போடுறேன், ரிலேட் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. I just said that I was surprised to see you in that role அப்படி இந்த மெசேஜ் பண்ணேன். இப்போ புரியுது. சரி, இப்போ நம்ம மக்கள் 3 பேரை சஸ்பெக்ட் பண்ணாங்க. இதுல யார் சொல்லிருப்பாங்க அப்படின்றத உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க யாரா இருக்கும் அப்படின்னு. அதை படிச்சு நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இது யார் உண்மையிலே சொன்னாங்க அப்படின்றது சிம்ரனுக்கு மட்டும் தான் தெரியும், இல்ல அந்த பர்டிகுலர் கோஸ்டாருக்கு தெரியும். அப்படி ஒருவேளை அந்த கோஸ்டார் வாயை திறந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒரு 20-30% ஆஃப் மக்கள் சிம்ரனையும் திட்டதான் செய்யறாங்க. சிம்ரன் பண்ணதும் தப்பு, ஏன்னா இவங்களோட ஒப்பீனியனை அங்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அது இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனை. அது அங்கேயே பேசுறத விட்டு இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து இப்படி சொல்லணுமா? இதுக்கு பேர் இன்சென்சிட்டிவ் இல்லையா அப்படின்னு சிம்ரனையும் திட்டதான் செய்யறாங்க. அதுவும் சரியான கேள்விதான். ஆனா அவங்க இதுக்கு மேலே ஏதோ சொல்லிருக்காங்க போல இருக்கே, அதனாலதான் இவங்க இவ்ளோ கடுப்பா இருக்காங்க. Like sharing it because it really hurt me. I don't deserve this. I've earned it on my own. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது இவங்க சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. சோ அவங்களா சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இவங்க பேசினதை வச்சு மட்டும் முடிவு பண்ற வேண்டாம், அண்ட் யாரையும் திட்டவும் வேணாம். அவங்க வழி அவங்களுக்கு. ஆனா ஒண்ணு, இவ்வளோ பெரிய மேட்டர்ல நம்மள மறந்துட்டாங்கப்பா, நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.